பனங்கிழங்கு வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து பனங்கிழங்கு இப்போ சீசனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்கிறப்ப அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சத்தானது ஒன்று. இதில் வந்து இம்யூனிட்டி நிறையா இருக்குது, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். இது வந்து லேடிஸுக்கு கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது நம்ம சீசனில் கிடைக்கிறதுனால நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் சுகர் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வராது. இப்போ அதை உரித்து நம்ம க்ளீன் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது தோலை அழகாக உரித்து எடுத்துக்கணும். அது மேலே சின்னதாக தோல்லாம் இருக்கும், அதெல்லாம் கையால் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உரித்து அதை நார் இல்லாமல் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் நார் நிறையா இருக்கும், நார் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். நம்ம கையால் இப்படி தொட்டிங்கன்னா அதில் நார் வரும், அப்படியே அழகாக எடுத்துக்க வேண்டியதான். அந்த நாரை இது எடுத்துக்கலாம். ஏன்னா இதை அரைக்கிறப்ப நார் நம்மளுக்கு வரக்கூடாது, அதனால் இப்போ நம்ம நார்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாயில் மென்று சாப்பிட்றப்போ அது நார் இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம துப்பிடுவோம். பட் இது நம்ம வடைக்கு போகிறதுனால கொஞ்சம் நார் இல்லாமல் நம்ம அழகாக உரித்து எடுத்துக்கணும். இது அவ்வளோ ஒன்றும் வேலைலாம் ஒன்றும் கிடையாது. நாரை நம்ம பார்த்து சுற்றிக்கிட்டே சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதான் நம்ம அரைக்க தான் போகிறோம். அப்படியே ஏற்கனவே வேக வச்சது தான் இது, கடைகளில் விற்பாங்க. நம்ம அந்த ஒரு கட்டை வாங்கி வந்து நம்ம எப்போதும் அப்படியே கிழங்கா சாப்பிட்டதுக்கு மேலே தேவைன்னா வரீங்களா இதுமாரி வடையாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 கிழங்கு கூட போட்டு அழகாக நீங்கள் செய்யலாம். 2 கிழங்கு உங்களுக்கு அவ்வளோ நிறையா வரும். உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு 15 வடைக்கிட்ட நம்ம செய்யலாம். நாரை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு இது வேலையே, மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. இந்த நாரை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீசஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குது, நம்ம கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சும்மா நம்ம ஒரு கை பொடி அளவு போதும். அதில் கடலைப்பருப்பு உரித்து வச்சுருக்கோம், 2 பனங்கிழங்கு. அது ஆக்சுவலி 2 பனங்கிழங்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போதும். இதோட பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம பனங்கிழங்கை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அது ஏற்கனவே நார் இல்லாமல் தான் இருக்குது. அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாவு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு ஓட்டுனீங்கனாலே அது தூள் தூளாக ஆகிடும். இப்போ நம்ம இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கடலைப்பயிறு இதுக்குள்ள அரைக்கணும். கடலைப்பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ அதை கடலைப்பயிறு அரைச்சாச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க எல்லா ஐட்டமும் போட்டு நம்ம கலக்க வேண்டியதுதான். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதை பிசைய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசையணும். இல்லை ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா பிசையணும். வடைக்கு எப்படி நம்ம மாவு பிசையுமோ அதேமாரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த கடலைப்பயிறு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போடணும். அதுவுமே எதுக்குனாக்கா அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி மட்டும்தான். நம்மளுக்கு அது தட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா க்ரிப்னஸ் கொடுக்கும், அதுக்கு மட்டும்தான். நிறையா போட்டுறக்கூடாது, ஏன்னா பனங்கிழங்கோட டேஸ்ட் இது மாறிடும். நிறையா போட்டிங்கன்னா, கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்கோசம் மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா முளை கலக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
கைப்பிடி கடலப்பயிறு போட்டாலே போதும் எனக்கு. நல்லா இது போட்டு மிங்கில் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா பிசைஞ்சா தான் அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணிலாம் விடும், அந்த சாரெலாம் இறங்குனாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும், ரெஸ்ட் விட்டுடணும். அந்த வெங்காயத்தோட தண்ணிலாம் இறங்கி இன்னும் நம்ம ஒரு வாட்டி பிசைஞ்சால் நல்லா வந்துடும். இது வந்துடுச்சு, இந்த அளவுக்கு அது வந்துடும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நம்ம சூடு பண்ணி வடை போட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் திட்டமான ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, கிழங்கானதுனால உடனே வந்துடும். இப்போ நம்ம தட்டிக்கலாம். சின்ன சின்னதாகவே தட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.